வணக்கம். மஞ்சுளா தேவி முருகேசன் சாஃப்ட்வேர் ட்ரைனிங் சென்டர் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. ஸோ இன்றைக்கி ஹெச்விஏசி சீரீஸில் நம்ம அடுத்து வந்து ஏர் டெர்மினல் எப்படி பிளேஸ் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் வந்து ஏடிஎஸ்னால் என்ன, ஏர் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம்னா என்ன அப்படிங்கிறதையும் பார்த்தோம். ஏஹெச்னா என்னன்னு பார்த்தோம். E20 கால்குலேஷன்ஸ் எல்லாமே பார்த்தோம். இப்போ அடுத்து வந்து ஏர் டெர்மினலில் எப்படி வைக்கிறது அப்படிங்கிறது. ஏன்னா ஏர் டெர்மினல் வைக்கிறதுல ஒரு சில கண்டிஷன்ஸ் எல்லாம் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அந்த கண்டிஷன்ஸ் பிரகாரம் நம்ம வைக்க போகிறோம். ரைட்டுங்களா? ஸோ இந்த கண்டிஷன்ஸ் என்னென்னங்கிறத இப்போ நம்ம பார்ப்போம். ஓகே. ஸோ while placing air terminals need to take care of following conditions. ஸோ ஆக்சுவலாக என்ன அப்படின்னா, நம்ம ஏசி ரூமில் உட்காந்துருக்கும் போது பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், சில இடத்துல கூலிங் இருக்கும், சில இடத்துல கூலிங் இருக்காது. ஜென்ரலாக ஸ்ப்ளிட் ஏசியில் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளிட் ஏசிக்கு பக்கத்தில் உள்ளவங்களுக்கு ஸ்ப்ளிட் ஏசி ஒரு ஃபேன் காயில் யூனிட் எதாக இருந்தாலும் சரி, இப்போ ஏசிக்கு அந்த இதுக்கு பக்கத்தில் இருக்கவங்களுக்கு நல்ல கூலிங் இருக்கும், ஆனால் தள்ளி இருக்கவங்களுக்கு கூலிங் இருக்காது. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது. தேர் ஷுட் நாட் பி எனி அன்இவன் கூலிங். அடுத்து நோ நாய்ஸ், சத்தம் இருக்கக்கூடாது. என்னென்னா ஆக்சுவலாக டக்டட் சிஸ்டத்தில் எப்படின்னா உங்களுக்கு சின்ன டக்டு மூலமாக தான் ஏர் ஹை வெலாசிட்டியில் ஏர் வரப்போகுது. ஓகேங்களா? ஒரு சின்ன பைப்பு மூலமாக ஹை வெலாசிட்டியில் ஏர் வந்துச்சுன்னா என்ன ஆகும்? ஒரு சவுண்டு வரும். புல்லாங்குழல் அந்த கான்செப்ட் தான். ஓகேங்களா? அதை வச்சு தான் அந்த சவுண்டே வருது. அப்படிங்கும்போது நீங்கள் இதில் வந்து லைப்ரரியில் உட்காந்துருக்கீங்க, உட்காந்துக்கும் போது ஒரு சவுண்டு, ஹிஸ்ன்னு ஒரு சவுண்டு வருது. எப்படி இருக்கும் உங்களுக்கு? கேட்குறதுக்கு நல்லா இருக்குமா? நல்லா இருக்காது. அப்படின்னா சவுண்டு வரக்கூடாது. ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா ஷுட் நாட் த்ரோ ஆன் தி ஃபேஸ் ஆஃப் ஹியூமன் பீயிங். பார்த்தீங்கன்னா ஏசிக்கு பக்கத்தில் இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா முகத்தில் அப்படியே அடிக்கும், சொல்லுன்னு அடிக்கும். அப்படியே பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா முகமெல்லாம் ஒரு மாதிரி ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த மாதிரி ஆகக்கூடாது. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கணும். ரைட்டுங்களா? ஸோ இந்த 3 கண்டிஷனும் ரொம்ப முக்கியம். அன்ஈவன் கூலிங் இருக்கக்கூடாது, சவுண்டு இருக்கக்கூடாது, ஷுட் நாட் த்ரோ ஆன் தி ஃபேஸ் ஆஃப் தி ஹியூமன், முகத்தில் அடிக்கக்கூடாது. ஸோ அப்போனா கொஞ்சம் என்னென்னா வெலாசிட்டி கொஞ்சம் குறைச்சி வைப்பாங்க. வெலாசிட்டியை குறைச்சோம்னா என்னன்னா அன்ஈவன் கூலிங் வரும். ஓகேங்களா? ஸோ வெலாசிட்டியை ரொம்பவும் குறைக்க முடியாது, ஆனால் கொஞ்சம் ஏற்றுனீங்கன்னா நாய்ஸ் வரும். ஸோ இதுக்காக தான் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கண்டிஷன் சில இது வச்சுருக்காங்க, ஸ்டாண்டர்ட் வச்சுருக்காங்க. ஓகேங்களா? என்னன்னா டு சாட்டிஸ்ஃபை தி அபோவ் கண்டிஷன்ஸ் ஏர் டெர்மினல் ஷுட் பி பிளேஸ்ட் அட் மினிமம் டிஸ்டன்ஸ். 2 ஏர் டெர்மினலுக்குள்ள நடுவில் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து மினிமம் டிஸ்டன்ஸ் வந்து 5 feet இருக்கணும். மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் வந்து 10 feet. ஓகே. ஒரு ஏர் டெர்மினல்லேருந்து அடுத்த ஏர் டெர்மினலுக்குள்ள நடுவில் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து மேக்ஸிமம் 10 feet இருக்கணும், மினிமம் 5 feet. 5 feetக்குள்ளே வந்துச்சுன்னா என்ன ஆகும்னா த்ரோ இருக்கும், முகத்தில் அடிக்கிற மாதிரி எல்லா பக்கமும் அடிக்கிற மாதிரி இருக்கும். இன்னொன்று அந்த அளவுக்கு இருக்காது. ஓகேங்களா? ஸோ அதுக்கு 10 feetக்கு மேலே போயிடுச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னா ஈவன் கூலிங் இருக்காது. ஓகேங்களா? ஸோ அதனால தான் இந்த கண்டிஷன்ஸ் சொல்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம ஏற்கனவே E20 கால்குலேஷன்ஸும் நம்ம பண்ணியிருக்கோம். ரைட்? ஸோ இந்த ரூம், ஸோ இதிலே வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ரூமோட சைஸ் 20 feet இந்த பக்கம். அப்போனா எனக்கு ஏர் டெர்மினல் இதில் வேணும். ஓகேங்களா? ஸோ அப்போனா நான் என்ன பண்ண போகிறேன்னா ஏர் டெர்மினல், சப்ளை ஏர் டெர்மினல் ஜஸ்ட் ஒரு ப்ளூ கலரில் வைப்போம். ஓகே. ஸோ 4 ஏர் டெர்மினல். ஸோ நம்ம காப்பி பேஸ்ட் பண்ணிக்குவோம். ஸோ 4 ஏர் டெர்மினல் வைக்க போகிறேன். எதனால அப்படின்னு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நமக்கு என்ன சொல்கிறோம், மினிமம் டிஸ்டன்ஸ் 5 feet. அப்போனா வால்லேருந்து 5 feet, இந்த சென்டருக்கு வந்து 5 feet. ஸோ இதுலேருந்து அடுத்து மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் 10 feet. அப்போனா வால்லேருந்து எவ்வளோ வரும்? 15 feet. ஸோ இங்கே ஒரு 5 feet விட்டோம்னா மொத்தமாக 20 feet வரும். அதே மாதிரி தான் இந்த பக்கமும் 20 feet. அப்படின்னா இங்கேருந்து 5 feetல ஒன்று, திருப்பி இந்த பக்கம் ஒரு 10 feetல ஒன்று. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி தான் நம்ம எடுக்க போகிறோம். ஸோ இதையும் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்குவோம். ஜஸ்ட் ஆக்சுவலாக பொசிஷனிங் கொஞ்சம் பார்த்து வைங்க. ஓகேங்களா? ஜஸ்ட்டு நான் பெயிண்டில் வைக்கிறதுனால பொசிஷன் கரெக்டாக இருக்காது. ஓகே. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ப்ளேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அடுத்த வீடியோவில்
டக்ட் ரூட்டிங்கை பற்றி பார்த்துட்டு டக்ட் சைஸிங்கை பற்றி பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ ஓகே, ரொம்ப நன்றி. ஓகேங்களா? ஸோ கட்டாயம் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எதுவும் டவுட் இருந்தால் கேளுங்க. ஓகேங்களா? கமெண்டில் போடுங்க. உங்களோட ஃபைல்ஸு சப்போஸ் ரிவிட் எம்இபிலே டவுட்ஸ் இருந்துச்சுன்னா அதை எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் நம்பரும் கீழே கொடுத்துருக்கேன், கமெண்ட்லேயுமே போடுங்க. உங்களோட ரிவிட் ஃபைல் ஷேர்டு லிங்க்டு ஃபைலையும் ஒரிஜினல் ஆர்க் ஃபைலையும் எங்களுக்கு அப்படியே வந்து இமெயில் ஐடியும் தரேன், அதுக்கு அனுப்பிடுங்க. அனுப்பிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கனாவே நான் அதில் என்ன உங்களோட டவுட்டோ அதை வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அதை கிளாரிஃபை பண்ணி ஒரு வீடியோவாகவே உங்களுக்கு போடுறேன். ஸோ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்.